அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். BT-BRTE 2024 தமிழ் தகுதி தேர்வு 30 முக்கிய வினாவிடைகள் பார்க்கலாம். கண்டிப்பாக அது வந்து படித்து முடிச்சு ரிவிஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு உதவியாக தான் இருக்கும். இது நம்ம ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்களிலிருந்து தொகுத்து தான் நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. விடை வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. விடை நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயப்பாட்டு வினைத்தொடர் எது? விடை ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தாள். இது எவ்வகை வாக்கியம்? விடை செய்வினை. இலக்கண குறிப்பறிதல். சாலச் சிறந்தது. விடை உரிச்சொல் தொடர். பெயர் சொற்களை பொருத்துக. மல்லிகை அப்படிங்கிறது பொருள் பெயர். பள்ளி அப்படிங்கிறது இடப்பெயர். கிளை அப்படிங்கிறது சினைப்பெயர். இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா காலப்பெயர் செம்மைன்னு இருக்குது. இது வந்து தவறு. சினைப்பெயர் கண்ணு சரிதான். பண்பு பெயர் ஆண்டு, அதுவும் தவறு. தொழிற்பெயர் ஆடுதல் சரி. அப்போ எது எது தப்பாக இருக்குது? ஏவும் சி மட்டும்தான் தப்பு. அதாவது காலப்பெயர் அப்படிங்கிறது செம்மை அப்படிங்கிறது தவறு. பண்பு பெயர் அப்படிங்கிறது ஆண்டு, அதுவும் தவறு. கேள் என்னும் வேர் சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை கேட்டு. தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து எழுதுக. விடை தனி. தருக என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. விடை தா. சோ ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை பெரிய. பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சின்னரா நம்மளுக்கு கடல். மரபு பிழைகளற்ற தொடரை கண்டறிக. கூகை குழறும், அதுதான் சரி. விடை கூகை குழறும். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. இதுதான் கொண்டு வரப்போகிறது. அந்த ஒற்றெழுத்து சரியாக பார்த்தாலே போதும். நம்ம குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக. இந்த சார்பு, மருந்து, கக்ஸு இது எல்லாமே குற்றியலுகரத்தில் தான் வரும். இந்த குற்றியலுகரம் முற்றியலுகரத்தில் இந்த பசு வரத்தால் அது கிடையாது. பசு தான் இதில் பொருந்தாதது. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. இந்த இணை, மோனை, பொழிப்பு, மேற்குதுவா, இந்த எல்லாம் நம்ம சொல்ல இணை, எதுகை, இயைபு, தொடை, முரண், இந்த மாதிரிலாம் அது ஒரு அதில் வரும். இப்போ இசைவு அப்படிங்கிறது இதில் பொருந்தாதது. சரிங்களா? அடுத்து பார்த்துங்க, பொறுத்துக. சோறு உண்டான். பால் பருகினான். பழம் தின்றான். நீர் குடித்தான். நமக்கு இந்த அரபு எண்களுக்குரிய இந்த இது ஈஸியாக நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ ஏவுக்கு பார்த்தீங்கன்னா 876ன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. இப்போ 876 என்ன வரணும்? 8க்கு ஆ, 7க்கு ஏ, 6க்கு சூ பெரிய 2 இது போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம பொருத்தி பார்த்து ஈஸியாக விடை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இது 3வது ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான விடை. பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள். விடை சித்தர்கள்.
உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு. விடை பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். விடை காளமேக புலவர். மரமும் பழைய குடையும். ஆசிரியர். விடை அழகிய சொக்கநாத புலவர். நீலப் பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள். இக்கூற்று யாருடையது? விடை அர்ச்சுனன். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றனையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார்? விடை திருவி கல்யாண சுந்தரனார். சரியான கூற்றுகளை தெரிவு செய்க. இளங்கோவடிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. சேர மரபை சார்ந்தவர் சரி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சரி. அடிகள் நீரே அருள்க என்று கூற்று கூறியவர், அதுவும் சரிதான். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர், அதுவும் சரிதான். அப்போ அனைத்தும் சரி. கூற்று 1, கூற்று 2. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சரி. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன, அதுவும் சரிதான். இப்போ இரண்டுமே சரி. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமப்போல் செய்யின் திருக்குறள் உணர்த்தும் கருத்து. விடை நேர்மை. கூற்று 1, கூற்று 2. ஏர் எழுபது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தவறு. கூற்று 2. ஏர் எழுபதை பாடியவர் கம்பர், அது சரி. அப்போ கூற்று 2 மட்டும் சரி. யாமறிந்த மொழிகளிலே புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? பாரதியார். விடை பாரதியார். அனைவருக்கும் மிக்க நன்றி.